சாந்தி. அவ்யக்த சமிகை 14 ஜனவரி 2025. அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கான இஷாரா, अपनी शुभ भावना, श्रेष्ठ कामना, श्रेष्ठ वृत्ति, श्रेष्ठ वाइब्रेशन द्वारा किसी भी स्थान पर रहते हुए मनसा द्वारा अनेक आत्माओं की सेवा कर सकते हो. பாபா சொல்றாரு, உங்களுடைய சுப பாவனை, சுப ஆசைகள், சுப விருத்தி, சுப வைப்ரேஷன்ஸ், அதிர்வலைகள், நம்மளுடைய மனமும் நல்ல மனதுல நம்ம எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம். திருஷ்டிலையும் எதிரில் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு நன்மை நடக்கணும்ன்ற சங்கல்பத்தோட பாக்குறோம். அப்படிப்பட்ட வைப்ரேஷன் நீங்க உருவாக்குறீங்க. சோ இந்த சாதனங்கள் மூலமாக எந்த ஒரு இடத்தில் இருந்து கொண்டும் மனதின் மூலமாக அநேக ஆத்மாக்களின் சேவையை நீங்கள் செய்ய முடியும். சோ நான் இங்க இருக்கிற, யாரோ அமெரிக்கால இருக்காங்க, யாரோ இங்கிலாந்துல இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு, ஒரு கஷ்டம். அப்ப நம்ம பாபா என்ன சொல்றாரு, இங்க இருந்தபடி நீங்க அந்த ஆத்மாவுக்கு சகாஷ் கொடுக்கலாம். இப்ப என்னால உடனடியா அவ்வளவு தூரம் போக முடியாது, சகாஷ் கொடுங்க, சக்தி கொடுங்க, தைரியம் கொடுங்க. கண்டிப்பா இந்த உதவி உங்களால மனதின் மூலமாக செய்ய முடியும். इसकी विधि है लाइट हाउस माइट हाउस बनना. ஆக அதற்கான விதியாவது நீங்கள் முதலில் ஸ்வயம் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆக வேண்டும். லைட் ஹவுஸ்னா என்ன? ஒளி நிறைந்த நிலை. மைட் ஹவுஸ்னா என்ன? சக்தி நிறைந்த நிலை. ஆக ஞானம் எனக்கூடிய வெளிச்சம், தெளிவு, ஒளி நமக்குள்ள இருக்கு. அதை எப்படி பிரயோகப்படுத்தணும் கூடிய சக்தி, அதனுடைய ஞானமும் இருக்கு. அதை நமக்கு பாபா கொடுத்திருக்கிறாரு. எனவே இதை நம்ம நினைச்சுக்கலாம், நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆன ஆத்மா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்றும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நான் சகாஷ் கொடுக்க கூடியவன். इसमें स्थूल साधन, चांस व समय की प्रॉब्लम नहीं है. ஸோ மனசா சேவையினுடைய ஒரு விசேஷத்தன்மை என்ன? எனக்கு இந்த கருவி இல்லை, எனக்கு இந்த சாதனம் இல்லை, அதனால என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, அல்லது எனக்கு சான்ஸே கொடுக்கல. பாபா சொல்றாரு, இந்த மனசா சேவை பண்றதுக்கு யாரும் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, நீங்களே சான்ஸ் எடுத்துக்கோங்க. ஆக இது போல சாதனங்கள், சான்ஸ் அல்லது மாயை, அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. सिर्फ लाइट माइट हाउस से संपन्न बनने की आवश्यकता है. எனவே வெறுமனே நீங்கள் லைட் ஹவுஸ் ஆக, ஒளி நிறைந்த, ஞானம் நிறைந்த, தெளிவான ஆத்மாவாக மற்றும் சக்தி நிறைந்த மைட் ஹவுஸ் ஆவதற்கான காரியத்தில் ஈடுபடுங்கள். ஏனென்றால் அதுதான் இந்த நேரத்தில் அவசியமாக இருக்கின்றது. ஆக பாபா என்ன சொல்றாரு, நீங்க உங்களுடைய லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ்னுடைய ஸ்திதியில இருந்து பிற ஆத்மாக்களுக்கு சகாஷ் கொடுக்கக்கூடிய சகயோகம் இப்பொழுது அவசியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இதுதான் இந்த நேரம் மிக மிக அவசியமாக இருக்கின்றது. நல்லது. ஓம் சாந்தி.